ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா ஃப்ளாட்டில் உட்காந்துட்டு பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது சிந்தாமணி வராங்க. சிந்தாமணி வந்த உடனே அங்கே அவங்களோட பொண்ணும் நின்று மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ எதுக்காக இங்கே இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா சிந்தாமணி ஒரு பக்கம். இன்னும் அதுக்கப்புறம் மீனா கிட்ட பேசிட்டு ரேகா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது சிந்தாமணி கேட்குறாங்க, நீ எதுக்காக இந்த மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன். என்ன சொல்கிறேன், நான் உங்கள் அம்மா, நானே ஃப்ளவர் டெக்கரேஷன் தானே பண்ணுறேன், அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. அம்மா, நீ பண்ணுறது எல்லாமே ஓல்டு மாடல், அவங்க பண்ணுறது எல்லாமே நியூ மாடல், அதனால தான் அவங்களுக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுத்தேன் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம மீனா அது கேட்ட உடனே சிந்தாமணி ரொம்பவே கோவப்படுறாங்க. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறாளா, பார்க்கலாம் யார் நல்லா டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னுட்டு மொத்தமாக இந்த கடையவே தூக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போது நீ வேற டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துட்டு போறியா? ஏதோ சரியில்லை அப்படின்னு நான் நினச்சி சிந்தாமணி ரொம்பவே கோவமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் மீனா நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா கேட்டு வாங்குறாங்க. நிறைய வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மீனா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஹாப்பியாக டெய்லி நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. முத்துவுக்கு வீடு கட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து கொடுக்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.